எத்தனை வாட்டி ஜூடியோ போறோம்? ஜூடியோ அப்புறம் வேற எங்க போறோம்? டிமார்ட். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து டிமார்ட்க்கு போக போறோம். ஸோ சம் ஃபுட் பர்ச்சேஸ்லாம் பண்றதுக்காக போலாமா? போலாம். எஸ், டிமார்ட்க்கு வந்தாச்சு. எதிர்பாப்பா வந்தாச்சு. எஸ் மை நண்பர்களே, நம்ம வந்து டிமார்ட்க்கு வந்தாச்சு. பாப்பா குட்டி வந்து தூங்கிட்டாங்க. எந்திரிச்சாச்சா? வாங்க போலாம். நடங்க இறங்குங்க. எங்க போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? இறங்குங்க. டேய் இறங்குடா. போலாம். லாக் பண்ணிட்டேன். போலாம். எஸ் மை நண்பர்களே, நான் வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ டிமார்ட் உள்ளே வந்தோடனே ரொம்ப சூப்பரான ரொம்ப பெருசான சூப்பர் மார்க்கெட் இது. ஸோ டிமார்ட்டில் வந்துட்டு எல்லாமே கிடைக்கும், நல்ல நல்ல ஆஃபர்ஸில் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டிமார்ட் வந்திருக்கேன். அப்படியே என்ட்ரன்ஸில் வரும்போது சாக்லேட்ஸு, ப்ரெட்ஸு இதெல்லாம் இருந்தது. சாக்லேட்டு, ப்ரெட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்போது நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலை. என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் மறைச்சி தான் எடுக்க போகிறேன். சாரி டிமார்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து கிஸ்ஸஸ் சாக்லேட் எடுத்து என்கிட்ட கேட்கவே இல்லை. அது வேணும்னு சொன்னால் எடுத்து உள்ளே போட்டுட்டா. அம்மா வந்துட்டு இட்லி அரிசி வேணும், சுண்டக்கடலை, சுண்டல் இதெல்லாம் வேணும். அப்படியே ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு, ஸோ அம்மா வந்துட்டு ஒரு பொருள் மறந்துட்டேன், நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு, வெள்ளை சுண்டல், பட்டாணி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ முச்சக்கடலை அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இன்னொன்று அம்மாவும் பார்த்து அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ எடுக்கக்கூடாது தான், தப்பு தான். பட் இருந்தாலும் டிமார்ட்டில் வந்து நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா பொருளுமே வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது. அதோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பிலேருந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ கடலை எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு கடலை எடுத்தேன். அதை ஒரு வாய் வந்து நானும் போட்டுக்கிட்டேன், அதாவது ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய யூஸ் ஆகிற திங்ஸ், நான் வாங்குகிற திங்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னோடய பாடி வாஷ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் நிறைய பாடி வாஷஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த டைம் பியர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொன்றோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி இருக்குது, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம், இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக நின்று ஒவ்வொன்றா ப்ரைஸஸில் பார்த்துட்டு நிவ்யாவில், டவ்வில், பியர்ஸில், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாமா எர்த், இந்த மாதிரி நிறைய பிராண்டெல்லாம் அங்கே இருந்தது. நான் சோப்பு ஸ்டாப் பண்ணி ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸே ஆகிடுச்சு. நான் வந்து பாடி வாஷ் தான் போட்டிருக்கேன். பட் இதுதான் சொல்லி நான் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆல்மோஸ்ட் நிறைய ஆஃபரில் இருக்கிற பாடி வாஷஸ் வந்து நான் நிறைய டைம் யூஸ் பண்ணது டவ், அதுக்கப்புறம் பியர்ஸ், அந்த மாதிரி பேபி பாடி வாஷஸ் அந்த மாதிரி நிறையா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிமார்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லா பொருளும் வந்துட்டு அங்கேயே கிடைக்கும். அதாவது மளிகை சாமான்லேருந்து நமக்கு யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதாவது டெய்லி வேரு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸு, சாப்பிட்றது, அது அந்த மாதிரி கர்டு, மில்க் இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஃபைனலி பியர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு இந்த பாடி வாஷஸில் வந்துட்டு பை 1 get 1 ஆஃபரும் போட்டிருந்தாங்க. சின்னது எடுத்தாலும் சரி, அதாவது 1/2 லிட்டர் 200 ml எடுத்தாலும் சரி, அதே மாதிரி 1 லிட்டர்லேயும் பெரிய பெருசு இருக்குது, அது எடுத்தாலும் சரி பை 1 get 1 அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தது. நான் அதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணி ஓகே நிவ்யா நம்ம வந்து இன்னும் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிவ்யாவில் வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் 2 மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அம்மாக்கிட்ட கேட்டுட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா நான் வந்து நிவ்யா தான் வந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணி போடும்போது தான், அதாவது பாடி வாஷஸ் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ ஒன்றே யூஸ் பண்ணுறத விட ரெண்டாவது வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்தா எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் நான் வந்து அப்பப்போ என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பட் சோப்பு வந்து நான் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நிவ்யாவில் வந்து நான் வந்து பை 1 get 1 ஆஃபரில் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு பெருசே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே பாப்பாவை தள்ளிட்டு வரும்போது பாப்பாவுக்கு தேவையான திங்ஸஸ்லாம் வாங்கலாம், அதாவது சோப்பு, ஷாம்பு, ஆயில்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா தான் கை காமிச்சு சொல்கிறாங்க, இதோ அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அது வேணும் இது வேணும் அப்படி பட் அதில் என்னென்னு அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அது வேணும் இது வேணும் கலர் கலராக இது இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ஷாம்பு என்ன கேட்கவே இல்லை பார்த்தீங்களா. ஜான்சன் பேபி ஷாம்பு எடுத்து அவனே போட்டுக்கிட்டான். அந்த மாதிரி தான் பண்ணுவான் என் பொண்ணு. அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம், ஆயில் அது எல்லாமே அப்படியே பக்கத்தில் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் மறந்தால் கூட அங்கே போய் ஒவ்வொன்றா பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஓகே இதை விட இது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மாறிடுறோம். ஸோ அந்த மைண்ட் செட் தான் வந்து டிமார்ட்டுக்கு போகும்போது வருது. ஏதாவது ஒன்று மறந்தால் கூட ஏதாவது ஆயில்ஸோ ஏதாவது தேவையான பருப்பு, சோப்பு ஏதாவது ஒன்று நம்ம மறந்துட்டால் கூட அங்கே போகும்போது ஆமாம்மா இது வேணும் தேவைப்படுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்கும்போது நம்ம எடுத்துறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மறந்துட்டு போயிட்டு அங்கே பார்க்கும்போது நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களுக்கு தீபா ஆயில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய், தீபத்துக்கு ஊற்றுற எண்ணெய் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 1க்கு 2 பாட்டில் நல்ல ஆஃபரில் இருந்தது. 1 லிட்டர் 1 லிட்டர் 2 பாட்டில் எடுத்துட்டோம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா எடுத்தாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய பாட்டில்ஸ் தான் இருக்குது பருப்பு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. ஸோ இது வந்து செட்டாக ஒரு 5 6 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. இது ஒரே மாதிரி ஈவனாக போட்டு வச்சுக்கலாம், நமக்கு வந்து நிறைய தேவைப்படாது பருப்புலாம். ஸோ நம்ம வந்து டப்பா பெருசாக இருக்குது, அதனாலேயே நம்ம நிறைய வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே போனோம்னா மலை பருப்பு, மலை சுண்டல், பட்டாணி இதெல்லாம் நிறைய வாங்கிடுவாங்க. பச்சை பயிறு எல்லாமே, உளுந்து இது எல்லாமே நிறையா வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம்னா 2 பேருக்கு தானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்தாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நமக்கு பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்குது. ஒரு ஃபைபர் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து லைட்டாக அப்படியே ஃபைபர் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பியோர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா 4 பாக்ஸுமே சேர்ந்து 99 ருபீஸ் மட்டும்தான். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது நாங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிவிட்டு நான் காரில் போகும்போது அம்மா அடிக்கடி வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ டிஃபன் பாக்ஸில் கொடுப்பாங்க, பட் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 99 அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தாச்சு. பாப்பா ஒன்று எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதில் ஏதாவது பருப்பு ஏதாவது என்னோடய ஓட்ஸஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பேக்கேஜாக இருந்தது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸும் வந்துட்டு செட் கண்டெய்னர் மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் இருந்தது. பட் பாப்பாவுக்கு பிளாஸ்டிக்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வாங்கலை. சில்வரில் ஆல்ரெடி இருக்குது, அதே போதும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா மசாலா பேக்கெட்டு, அதுக்கப்புறம் பாஸ்தா, மேகி இதெல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம எடுத்தாச்சு. அண்ட் அம்மா வந்துட்டு பெருங்காயம் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் எடுத்துகிட்டு சாஸு, மைனஸு, கார்னு, ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்ஸு, ரோல்ஸு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃப்ரிட்ஜு சைடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து 5 லிட்டர் ஆயில் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நான் வந்து டெய்லி வேர்க்கு போடுற மாதிரி ஒரு 2-3 ஸ்லிப்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு பாப்பாவுக்கும் எடுத்தாச்சு. என்ன பண்ணுறீங்க அருண்ஜோதி? மல்லிகை சாமான் வாங்கிட்டு ஒன்று வேணான்னு வந்தாங்க. 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டு. எஸ் ஃபைனலி நாங்கள் வந்து ஸ்வீட்டோட ஸ்வீட்டோட நான் வந்துட்டு என்னோட ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஆல். என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். டாடா.